வணக்கம் உறவுகளே. இன்று உங்களுக்கு விக்ரமாதித்தன் கதை கூறலாம் என்றிருக்கிறேன். விக்ரமாதித்தன் கதைகளில் சிறுவர்கள் படிக்கக்கூடாத கதைகள் நிறைய உள்ளன. சிறுவர்களும் கேட்கக்கூடிய மாதிரி திரு நேசி தேவசிவாமணி அவர்கள் எழுதிய கதைகளில் கதை தொகுப்பு 18 கதைகள் இருக்கின்றன. அதை உங்களுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன். விக்ரமாதித்தன் கதைகளை கேட்பவர்களுக்கு சகல பலம், கீர்த்தி, செல்வம், சகல பாக்கியங்களும் பெற்று பேய்பூதம், பிசாசு முதலியவைகளின் துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்று கூறி உங்களுக்கு இந்த கதையை கூறுகிறேன். முதலாவது கதை, அதிசய சிம்மாசனம். உஜ்ஜயினி என்னும் நாட்டை ஒரு சமயம் போஜராஜன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் வீரத்தில் சிறந்தவன், சகல கலைகளிலும் வல்லவன், கற்றவரை மதிக்கும் குணம் கொண்டவன். ஒருமுறை போஜ மன்னன் தனது பரிவாரத்தினருடன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். நீண்ட நேரம் காட்டில் ஓடித் திரிந்து வேட்டையாடியதில் மன்னனும் அவன் பரிவாரத்தினரும் களப்படைந்து விட்டனர். வழியில் ஒரு அழகிய தோட்டம் இருந்தது. அதில் பல மரங்கள் ஏராளமாக இருந்தன. அதில் பக்கத்தில் ஒரு சோளக்கொல்லை இருந்தது. அப்பொழுது சோளக்கதிர் முற்றி நன்கு வளர்ந்திருந்தது. பறவைகளும் மிருகங்களும் வந்து பால் செய்து விடாதபடி வயலுக்கு சொந்தக்காரன் காவல் புரிந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் சிரவணப்பட்டன். வயலின் நடுவே ஒரு பரண் அமைத்து அதன் மீதிருந்தவாறே பறவைகளையும் மிருகங்களையும் விரட்டி வந்தான் சிரவணப்பட்டன். போஜ மன்னனும் அவன் பரிவாரத்தினரும் அந்த வழியாக வந்தனர். சிரவணப்பட்டன் பார்த்து விட்டான். வாருங்கள் வாருங்கள், வேட்டையாடியதால் நீங்கள் மிகவும் களைத்து போயிருப்பதாக தெரிகிறது. என்னுடைய தோட்டத்தில் வாழையும் மாம்பழம் காய்த்து தொங்குகின்றன. அவற்றை பறித்து சாப்பிடுங்கள். இங்கே சோளப்பயிருடன் வெள்ளரியும் பயிரிட்டிருக்கிறேன். அவற்றையும் பறித்து சாப்பிட்டால் உங்கள் தாகமும் அடங்கும் என்று அரசரையும் அவரது பரிவாரத்தினரையும் வரவேற்றான் சிரவணப்பட்டன். சிரவணப்பட்டன் கூறியதை கேட்ட போஜ மன்னர் பழத்தோட்டத்திற்கு சென்றார். சில கனிகளை சாப்பிடுவதற்காக பறித்தார். அரசரை தொடர்ந்து அவருடைய பரிவாரத்தினரும் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் புகுந்தது மாதிரி மனம் போன போக்கில் பழங்களையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் பறிக்கத் தொடங்கினர். பரண் மீதிருந்த சிரவணப்பட்டன் கீழே இறங்கி வந்தார். ஐயோ, இது என்ன அக்கிரமம்! இதை கேட்பவர் யாரும் இல்லையா? எல்லோரும் சேர்ந்து என் தோட்டத்தையும் பயிரையும் அழித்து விட்டார்களே என்று கூப்பாடு போட்டான். போஜ மன்னருக்கு சிரவணப்பட்டனின் கூற்று விந்தியாகப்பட்டது. சற்று நேரத்துக்கு முன் நம்மை இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்தவன் ஏன் இப்படி மாறிவிட்டான் என்று புரியவில்லை. அரசே, மக்களுக்கு தீமை வராமல் காப்பாற்றுவது மன்னராகிய உங்கள் பொறுப்பு. நீங்களே என்னுடைய அனுமதி இல்லாமல் என் தோட்டத்தில் புகுந்து என் பழங்களை பறிக்கலாமா? வேலியே பயிரை மேய்ந்தால் என் போன்ற ஏழை எளியவர் எவ்வாறு பிழைக்க முடியும் என்று போஜ மன்னரை பார்த்து கூறினான் சிரவணப்பட்டன். ஏதோ தெரியாதனமாக நடந்துவிட்டது. அரண்மனைக்கு சென்றதும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்குரிய பொருளை அனுப்பி விடுகிறேன் என்று கூறி போஜ மன்னர் தமது பரிவாரத்தினரை திரும்பி வருமாறு கூறினார். அவர்களும் திரும்பி வந்து தங்கள் குதிரைகளில் ஏறிக்கொண்டனர். அரசரும் மற்றவர்களும் அங்கிருந்து புறப்பட்டனர். இதற்குள் சிரவணப்பட்டன் மீண்டும் பரண் மீது ஏறிக்கொண்டான். அரசனும் அவனது பரிவாரத்தினரும் போவதைக் கண்டு, ஏன் திரும்பிச் செல்கிறீர்கள்? வயர் நிறைய உண்டு இளைப்பாரி விட்டு செல்லுங்கள் என்று அவர்களை கூப்பிட்டான். இது என்ன விந்தை! இப்பொழுதுதான் நம்மை விரட்டாத குறையாக கடிந்து கொண்டான். இப்பொழுது இவன் நம்மை இன்முகத்துடன் வரவேற்கிறானே என்று தம் அருகில் இருந்த மந்திரியிடம் கேட்டார் போஜ மன்னர். அரசே, இது இடத்தின் விசேஷம் போல் இருக்கிறது. அவன் பரண் மீது இருக்கும்போது நல்ல குணமுடையவனாக இருக்கிறான். நல்ல சொற்களையே பேசுகிறான். கீழே இறங்கி வந்ததும் அவன் குணம் முற்றிலும் மாறுபட்டு விடுகிறது. மீண்டும் ஒருமுறை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று கூறிய மந்திரி அரசை அழைத்து கொண்டு தோட்டத்திற்குள் சென்றார்.
மற்றவர்களையும் தோட்டங்களிலும் வயல்களிலும் புகுந்து தமக்கு விருப்பமானதை பறித்து சாப்பிடுமாறு கூறினார். அனைவரும் தோட்டங்களிலும் வயல்களிலும் புகுந்து பழங்களையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் பறித்து வயிறு புடைக்க தின்று கொண்டிருந்தனர். மீண்டும் சிரவணப்பட்டன் வந்துவிட்டான். ஐயோ, இது என்ன அக்கிரமம்! சுத்தமாக என்னுடைய தோட்டத்தையும் வயலையும் நாசமாக்கி விட்டீர்கள். நான் எப்படி பிழைப்பேன்? என்னுடைய ஒரு வருட வருமானத்தை பாழ் செய்து விட்டீர்களே என்று ஓவென்று அழுதவாறு கூறினான். ஐயா, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை போல் பல மடங்கு பொருள் உங்களுக்கு தருகிறோம். இந்த நடுக்காட்டில் இப்படி கஷ்டப்பட்டு ஏன் பாடுபடுகிறீர்கள்? இந்த தோட்டத்தையும் வயலையும் எங்கள் மன்னருக்கு விட்டு விடுங்கள். நீங்கள் கேட்கிற தொகையை அவர் கொடுப்பார் என்று சிரவணப்பட்டனை பார்த்து மந்திரி கூறினார். நான் என்ன கேட்பது? மகாராஜாவை பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொள்கிறேன். எனக்கும் வயதாகிவிட்டது. முன்போல் வயலிலும் தோட்டத்திலும் பாடுபட முடியவில்லை என்றான் சிரவணப்பட்டன். போஜ மன்னன் சிரவணப்பட்டனுக்கு நிறைய பொருள் கொடுத்து அவனுடைய தோட்டத்தையும் நிலத்தையும் வாங்கி கொண்டான். பிறகு மந்திரியின் யோசனைப்படி பரனுக்கு கீழே பள்ளம் தோண்ட சொன்னார். ஆழமாக தோண்டி பார்த்தபோது பூமிக்கு அடியிலே இரத்தினமயமான சிம்மாசனம் ஒன்று இருந்தது. கண்ணை கவரும் அந்த சிம்மாசனத்துக்கு 32 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியின் ஓரத்திலும் அழகிய பதுமை ஒன்று இருந்தது. பள்ளத்திற்குள் இருந்த அந்த சிம்மாசனம் போஜ மன்னனின் உள்ளத்தை கவர்ந்தது. அதை எடுத்து சென்று அரசவையில் வைத்து கொள்ள விரும்பினான். அதன் மீது அமர்ந்து அரசு செலுத்த விரும்பினான் போஜ மன்னன். அழகிய சிம்மாசனம் அரண்மனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. பழைய சிம்மாசனத்தை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் புதிய சிம்மாசனத்தை போடச் செய்தான் போஜ மன்னன். நல்ல நாள் பார்த்து அதன் மேல் அமர நிச்சயித்தான். அரண்மனை சோதரர்கள் நல்ல நாள் குறித்து கொடுத்தனர். போஜ மன்னன் சோதரர் குறித்து கொடுத்த நேரத்தில் புதிய சிம்மாசனத்தில் ஏறப்போனான். முதல் படியில் காலை எடுத்து வைத்தான். அப்போது முதல் படியில் இருந்த பதுமை போஜராஜனை பார்த்து, போஜ மகாராஜனே, உலகம் முழுவதும் புகழ்பெற்ற விக்ரமாதித்த மன்னர் அரசாண்ட இந்த சிம்மாசனத்தில் அமர உமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டதும் போஜ மன்னன் திடுக்கிட்டு பார்த்தான். விக்ரமாதித்த மன்னர் அமர்ந்த ஆட்சி புரிந்த சிம்மாசனமா இது என்று வியப்புடன் பதுமையை பார்த்து கேட்ட போஜ மன்னன். 56 தேசத்து அரசர்களும் அடிபணிந்து கப்பங்கட்டக்கூடிய பெருமையை பெற்றவர்கள் எங்கள் விக்ரமாதித்தர். தேவலோகத்தில் உள்ள தேவேந்திரனும் வெட்கி தலைவினிமாறு ஆட்சி புரிந்தவர் எங்கள் மாமன்னர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒருவர் அமர்ந்திருந்த ஒரு சிம்மாசனத்தில் நீர் அமர்வதா? யானை அமர்ந்த இடத்தில் எறும்பு அமர்வதைப் போல் இருக்கிறது உமது செய்கை என்று முதல் படியில் இருந்த பதுமை கூறியது. அப்படியா? உங்கள் மாமன்னரின் வரலாற்றை சொல் என்று முதல் படியில் இருந்த பதுமையிடம் கேட்டான் போஜ மன்னன். முதல் படியில் இருந்த வினோரஞ்சித பதுமை விக்ரமாதித்தனின் வரலாற்றை போஜராஜனுக்கு சொல்லத் தொடங்கியது. இதன் தொடர் கதை உங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.